ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை சமீப காலங்களாக ஒரு சிலர் எடுத்து அதை வாதிட்டு இது எங்களுடைய தீர்க்கதரிசி அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் பேசி வராங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னா, ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசித்துறேனே. ஆபகுக் 3:3. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். இது முதல் பகுதி. இந்த பகுதியை தான் இன்னைக்கு தேமானிலிருந்து பாரான் பர்வதத்திலிருந்து, இது பாரான் பர்வதம் எங்கள் இடம், தேமான் பர்வதம் மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தர் அப்படின்றவர் எங்களுடைய தீர்க்கதரிசி, இப்படிலாம் கொஞ்சம் கிளைம் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். இதற்கு நம்ம கண்டிப்பாக விளக்கம் சொல்லியே ஆகணும். நம்ம இன்னைக்கு இதை பற்றி பேசுவோண்ணே. நிச்சயமாண்ணே. இது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே 2 விஷயம் சொல்லப்படுகிறது தானே. அதாவது தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அப்போ அந்த பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இப்போ கையில் எடுக்கிறாங்க. என்ன விஷயம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த 16ஆம் அதிகாரத்திலிருந்து 21 அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே இஸ்மவேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் பாரான் வனாந்தரத்தில் குடியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும், அவருக்கு ஒரு எகிப்திய பெண்ணை பார்த்து அவருடைய தாயார் திருமணம் செய்து வைத்தார்கள்னு சொல்லியும் வேதாகமத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இஸ்மவேல் சந்ததியில் தான் எங்களுடைய தீர்க்கதரிசி வந்தார். இஸ்மவேலுடைய சந்ததி தான் எங்களுடைய தீர்க்கதரிசியுடைய சந்ததி, எங்களுடைய நபியுடைய சந்ததி அப்படிங்கிறது தான் கிளைமிங். அதைத்தான் இப்போ கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் வேதாகமத்தில் நம்ம ஏற்கனவே ஆதாரபூர்வமாக பார்த்தோம், இஸ்மவேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் எந்த சம்பந்தம் இருப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நாம் கடந்த முறையில் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலையும் வரலாறுகள் அடிப்படையிலும் சில விஷயங்களை நம்ம அதை பற்றி பேசினோம். இன்றைக்கி இந்த பாரான் வனாந்திரத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. என்ன காரணம்னா, சில வேதாகம அறிஞர்கள் கூட இதை தவறாக புரிந்து கொள்ளுகிற சில காரியங்களை பார்க்குறோம். சில புவியியல் அடிப்படையில் கூட, சில மேப்புகளில் கூட சில தவறான குறிப்புகளை நம்ம இருக்கிறத பார்க்குறோம். மேப்பில் கூட சில தவறான தப்பான இடங்களை குறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இது மேப்பில் தப்பாக குறிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன காரணம்னு கேட்டால், இன்றைக்கி தங்களுக்கு பிடிக்காத நாடுகளை மேப்பில் இருந்தே தூக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்க தான் செய்யுது. அதுதானே. இப்போ இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இருக்கிறது. பல நாடுகள் இஸ்ரேலை நாடாக அங்கீகரிக்காமல் அந்த நாடை பாலஸ்தீனத்தோடு கூட இணைத்து தான் மேப்பை வெளியிடுகிறார்கள். இப்போ நம்ம இந்தியாவில் கூட சில பகுதிகள் இருக்குது. சில நாடுகள் அந்த பகுதிகளை இருட்டடிப்பு செய்து தங்களுடைய பகுதிகளாக மேப்பில் காண்பிக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக. சமீபத்தில் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு பிரச்சனை கூட கூகுள் மேப்பில் கூட அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெற்று அதை எதிர்த்தார்கள். நம்முடைய தேசத்திலிருந்து கண்டனத்தை தெரிவித்தார்கள் நம்முடைய வெளியுறவுத்துறை. எங்களுடைய நாட்டை சேர்ந்த பகுதியை நீங்கள் அந்நிய நாட்டோடு கூட சேர்த்து காண்பித்திருக்கிறீர்கள் மேப்பில் அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்தார்கள். அப்போ இந்த மேப்பில் தவறுகள் நடைபெறுவது அல்லது மாற்றமாக குறிப்பிடுவது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது அந்த புவியியல் அடிப்படையிலே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை வைத்து தான் இந்த காரியத்தை முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் இதற்கும் வேதாகம அடிப்படையில் தான் நம்ம சில விளக்கங்களை காணப்போகிறோம். ஏன்னா விளக்கங்கள் காண்பது என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம எந்த விளக்கத்தையும் பார்க்கணும். இப்போ குறிப்பாக ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். செங்கடலை கடந்து அவர்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டு வந்தபோது அந்த நடத்தப்பட்ட பாதையிலே சவுதி அரேபியா இருந்ததா அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன காரணம்னா, எகிப்துக்கும் சவுதி அரேபியா, அதாவது இன்றைக்கு இருக்கிற கானான் தேசம் என்கிற எருசலேம் அல்லது பாலஸ்தீனாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2000க்கு அதிகமான கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தீர்க்கதரிசியாகிய மோசே வனாந்தரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வந்தபோது அவர்கள் சவுதி அரேபியா பகுதிக்கு சென்றார்களா அப்படிங்கிறது இன்றைக்கு வரலாற்றிலோ எங்குமோ பதிவு செய்யப்படாத ஒரு சம்பவம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அந்த அத்தனை லட்சம் மக்களை வழியாக வரும்போது போக வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கே போகவும் இல்லை. அது நமக்கு நன்றாக தெரியும். இப்போ வேதத்தில் நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த பாரான் வனாந்தரம் எங்கே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எண்ணாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு ஜனங்கள் அஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், பாரான் வனாந்திரத்திலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்போது இங்கே தான் இஸ்மவேல் வாழ்ந்த பகுதி இது. இந்த பகுதியில் தான் முன்பாக, இவருக்கு முன்பாக 450 வருடத்துக்கு முன்பாக ஆபிரகாம்,
ஆபிரகாமுடைய பிள்ளைகள் வாழ்ந்த பகுதி தான் இந்த பாரான். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த பாரான் வனாந்தரம் என்பது எங்கே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்க நம்ம பார்க்கணும்னா 13ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிரபுக்களிலும் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இப்போ ஆண்டவர் வேவு பார்க்கும்படியாக கானானை வேவு பார்க்கும்படியாக ஆட்களை அனுப்பும்படி சொல்லுகிறார். நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், இவர்கள் 40 நாள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு திரும்ப வருகிறார்கள். பாரான்ல இருந்து அதாவது 25ஆம் வசனத்தை 25-26 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாரான் வனாந்திரத்திலிருந்து அவர்கள் பாலஸ்தீனா பகுதி, அதாவது கானான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்க அந்த கானான் பகுதியை சுற்றி பார்த்து 40 நாள் அளவும் அதை சுற்றி பார்த்து விட்டு அவர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி விட்டார்கள். அந்த முழு தேசத்தையும் சுற்றி பார்த்து அவர்கள் திரும்ப வந்து விட்டார்கள். முதலாவது இது நடைபெற்ற காலம் என்ன? இன்றையிலிருந்து ஏறக்கூடிய 3000க்கும் அதிகமான வருஷங்கள் ஆன ஒரு காலத்தை தான் நம்ம குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து ஒரு தேசத்தை நம்ம வேவு பார்க்க வேண்டும் அல்லது இந்த தேசத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மிக அருகிலே இருக்கும் பொழுதுதான் நம்ம சுற்றி பார்ப்போம். அதாவது குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நம்ம வந்துட்டாதான் அந்த பகுதியை நம்ம சுற்றி பார்ப்போம். போய் பார்த்து வேவு பார்த்து அதை ஜெயிக்க வேண்டும், அதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தான் இதை அனுப்புறார். அனுப்பிச்சு 40 நாள் வரைக்கும் அவங்க அதை சுற்றி அந்த 40 நாளைக்குள்ள திரும்ப இங்கே வந்துக்கிறாங்க. அந்த 40 டேஸில் அவங்க திரும்ப இங்கே வந்து அவர்கள் அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 40 நாள் அளவும் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து அவர்கள் அடைந்தார்கள் அப்படின்னு பார்ப்போம். திரும்பி வந்துட்டாங்க. அப்போ இந்த வேவு பார்க்க சென்றவர்கள் போயிட்டு வருகிறதற்கு நம்ம பார்த்தீங்கன்னா மிக குறுகிய நாட்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ 2000 கிலோமீட்டரை இவர்கள் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் அன்றைக்கு இருக்கிற சூழல்ல கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். 3 வருஷம் ஆயிருக்கும். இன்றைக்கு இருக்கிற சூழலே நம்ம 2000 கிலோமீட்டர் இந்த 12 பேர் கடந்து போவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமும் கிடையாது. அதை முதல்ல சிந்தித்து பார்க்கணும். அப்ப இது நமக்கு தெளிவா தெரியுது, இது எகிப்துக்கும் பாலஸ்தீனாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற ஒரு வனாந்திரத்தை குறித்து தான் இந்த விஷயம் சொல்லுகிறது அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இஸ்மாயிலுடைய சரித்திரத்தை குறித்து நம்ம பேசும்போது கூட கரெக்டா அவங்க அந்த வனாந்திர பகுதியில தான் வாழ்ந்தாங்க. அதனாலதான் அப்பா இறந்த போது போய் தன்னுடைய சகோதரனோடு இணைந்து அந்த அடக்க ஆராதனையில அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொல்றோம். உண்மைதான். அப்ப இது தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு உண்மை. அது வேதம் தெளிவா சொல்லுது. பாரான் வனாந்திரத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது தெளிவா வேத புஸ்தகத்துல நமக்கு விளங்குது. இன்னும் அடிஷ்னலா நமக்கு ஒரு எவிடன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இதுல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். பைபிள் என்ன சொல்லுது, பைபிள் இருக்கிற புவியியல் அமைப்பு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என்னுடைய கருத்துக்களை உண்மைப்படுத்துவதற்காக அல்லது சில காரியங்களை உண்மை என்று நிரூபிப்பதற்காக நம்ம சில பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளே தேடி அதான் அது பைபிளுக்குள்ளேயே பைபிளை முரண்பாடு, பைபிள்ல கரைப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லுகிறவர்கள் ஆதாரங்களை பைபிளில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதான் ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால அப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தான் இன்னைக்கு பாரான் வனாந்தரம் என்பது இஸ்மவேல் சந்ததி வாழ்ந்த இடம், அதுல இருந்து தான் எங்களுடைய தீர்க்கதரிசி வந்தார் அப்படின்ற ஒரு ஆதத்தை வைக்கிறத பாக்குறோம். முதல்ல தீர்க்கதரிசியா இல்லையாங்கிறது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி இல்லை அப்படிங்கிறது நிரூபணம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். பழைய தீர்க்கதரிசிகள் அவர்கள்லாம் யெகோவா தேவனை ஆராதித்தார்கள், யெகோவா தேவனைத்தான் அவர்கள் நாமத்தினால்தான் வந்தார்கள். அந்த நாமத்திலே வராத எல்லாரும் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிதான் பைபிள் சொல்லுது. கள்ள தீர்க்கதரிசிகள் என்றுதான் வேதாம் சொல்லுது. யெகோவாவினுடைய நாமத்தினாலே வராத யாரும் கள்ள தீர்க்கதரிசிகள் தான். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவனை அறிமுகப்படுத்தினது நியாயப்பிரமாணங்கள் மோசே சொன்ன தெய்வத்தை. அவர் யார்? அவர் யாகவே, அவர் யெகோவா அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது தான் அது என்பதை தெளிவாக வெளிப்படுத்தினார். அதை தான் அன்னைக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யோவான் சுவிசேஷம் 8:56 58 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், அவன் கண்டு கழிந்து கூர்ந்தான் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். மோசே இடத்துல வெளிப்படுத்தும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் வெளிப்படுத்தினார். அப்ப பழைய ஏற்பாட்டில் யெகோவாவாக வெளிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப பிதாவை குமாரனை தவிர வேறொருவரும் அறிந்து கொள்ள முடியாது. குமாரனும் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சுத்தமா இருக்கோ அதை அவருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். அப்ப பிதாவை வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் யெகோவா என்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலதான் இந்த பூமிக்கு வந்தார்கள்.
நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா. அப்போ அந்த நாமத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வந்த போதும் பிதாவை நமக்கு காட்டி கொடுத்தார். பிதாவினுடைய அன்பை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பிதாவை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது பிதாவை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டோம். அதை தான் இங்கே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இப்போ பாரான் வனாந்திரத்திலிருந்து, பாரான் பர்வதத்திலிருந்து, பாரான் மலையிலிருந்து வருகிறவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தில் நம்ம இன்னும் அடுத்தது என்னன்னா, தேவன் தேமானிலிருந்தும், இதுலயும் ஒரு கிளைம் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கூட ஒரு வசனம் இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 13 to 15 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்மவேலின் புத்திரர்களுடைய நாமங்கள் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தேமா அப்படிங்கிற ஒரு பெயர் வருகிறது. அதனால தேமா அப்படின்னு பெயர் வர்றதுனால இஸ்மவேலுடைய சந்ததியில் தேமா என்கிற ஒருவர் இருக்கிறார். அதனால தான் கடவுள் தேமானிலிருந்து வருகிறார் அப்படின்னு ஆபகுக் 3:3 தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்ப தேமான் என்பதும் இஸ்மவேல் சந்ததி தான், பாரான் என்பதும் இஸ்மவேல் சந்ததி தான். அப்ப ரெண்டுமே இஸ்மவேல் சந்ததியிலிருந்து வந்து எங்களுடைய தீர்க்கதரிசியை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனா இந்த இஸ்மவேல் சந்ததியில நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பாரான் வனாந்திரத்துக்கும் இஸ்ரவேல் சந்ததிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நம்ம தெளிவாக பார்த்தோம். சரி, இந்த தேமானிலிருந்து தான் தேவன் வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அந்த இடத்துக்கும் இஸ்மவேல் சந்ததிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் சொல்லுகிறதை மேலோட்டமாக பார்த்தா நாமும் கூட சில நேரத்துல ஒருவேளை அவன் சொல்றது கரெக்டா இருக்கு போல தெரியுதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த 2 எழுத்து தான். அப்போ வேதத்தை நம்ம தெளிவாக வாசிக்கும் போது இந்த தேமான் என்பவர் யார் அப்படின்னு கொஞ்சம் கவனமா பார்க்கணும். என்ன காரணம்னா, தேமா 2 பெயர்கள் இருக்குது இங்க. இது ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி. ஆனா வேதத்துல சொல்லப்படுகிறது தேமானிலிருந்து அப்படின்னு வருகிறது. ஆனால் வேதாகமத்துல இஸ்மவேலுடைய மகனுடைய பெயர் தேமான் அல்ல, தேமா. அப்படின்னா தேமாவிலிருந்துன்னு சொல்லியிருந்தா அது தேமாவை குறிக்கும். ஆனா இங்க தேமானிலிருந்துன்னு வர்றதுனால இது ஏதோ வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வேதத்துல பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 36:11 to 15 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க தெளிவாக சொல்லப்படுகிறது, ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசுடைய குமாரரில் தேமான் பிரபு. இங்க தேமான் என்பவன் ஏசாவுடைய சந்ததியில பிறந்தவனுடைய பேரப்பிள்ளை. ஏசாவுடைய மகன் எலிப்பாசுக்கு பிறந்தவர் தான் தேமான். ஆனால் தேமா என்பவர் இஸ்மவேலுடைய மகன். இப்ப 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஏசாவுடைய பேருடைய பெயர் தான் தேமான். அப்ப இங்க தேமானிலிருந்து என்று சொல்லப்படுவது ஏசாவினுடைய பேரன் வாழ்ந்த பகுதி தான் தேமான் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இஸ்மவேல் மகனா இருந்தா தேமாவிலிருந்துன்னு வரணும், இங்க தேமானிலிருந்துன்னு தான் வருது. அப்ப இதுவும் இஸ்மவேல் சந்ததியை குறிக்கல. 2 விஷயமுமே, அதாவது தேமானாகட்டும் பாரானாகட்டும், ரெண்டுமே அது வந்து சவுதி அரேபியாக குறிக்காம தேமான் என்பது அது ஏசாவினுடைய சந்ததியையும், பாரான் ஒருவேளை பாரான் பர்வதம் என்பது அது இஸ்மவேலுடைய சந்ததிகள் வாழ்ந்த பகுதியாக கூட இருக்கலாம். அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதற்கும் சவுதி அரேபியாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 2 பகுதியுமே வந்து இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற வனாந்திரத்தை தான் குறிக்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் என்பது இது தேவனுடைய வரவை குறிக்கிறது, கர்த்தரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு தீர்க்கதரிசியை பற்றியோ ஏதோ ஒரு மனிதனை பற்றியோ அங்க சொல்லப்படலை. இது வந்து தேவனை குறித்து சொல்ல, தேவன் வரப்போகிறார், தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தெளிவா வந்து கர்த்தர் வருவார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கே ஒழிய ஒரு சாதாரண மனிதனை குறித்து இங்க சொல்லப்படலை. அதுலயும் பரிசுத்தர்னதுக்கு அப்புறம் அது வந்து யாரையுமே அங்க வைக்க முடியாது. அது வந்து மனிதனுடைய பரிசுத்தம் வேற, கடவுளுடைய பரிசுத்தம் வேற. எபிரேய மொழியில அந்த காடோஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அதுல பாத்தீங்கன்னா 4 எழுத்து வரும். கர்த்தருடைய பரிசுத்தம் அப்படிங்கிற இடத்துல அந்த எபிரேய வார்த்தை வந்து 4 எழுத்துக்கள் கொண்ட ஒரு காடோஷ்ங்கிற வார்த்தை. ஆனால் மனிதனுடைய பரிசுத்தம் அப்படிங்கிறது வந்து 3 எழுத்து கொண்ட பரிசுத்த வார்த்தை எபிரேயத்துல. அப்ப பாத்தீங்கன்னா அதுலயே 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்தம் என்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கே ஒழிய இங்க மனிதனுக்கு சொல்லப்படுகிற காடோஷ் என்கிற வார்த்தை கிடையாது. இப்ப எபிரேய மொழியிலேயே தேவனுடைய பரிசுத்தம் காடோஷ் தான், ஆனா அதனுடைய எழுத்துக்கள் 4. மனிதனுடைய பரிசுத்தம் காடோஷ் தான், அதனுடைய எழுத்துக்கள் 3. இங்கே சொல்லப்படுகிற எழுத்துக்கள் வந்து 4 எழுத்துக்கள். அது தேவத்துவத்தினுடைய பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய. இது மனிதனுக்கோ சாதாரண ஆளுக்கோ குறிக்காது. இது பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் குறிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகை என்பது நாம சொல்லுகிற, இப்ப இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார்
அப்படியே மட்டும் இல்லை, இன்னி அவர் வரப்போகிறார், மீண்டும் அவர் இந்த பூமியில ஆட்சி செய்ய போகிறார், 1000 வருடங்கள் அவர் இந்த பூமியில ஆட்சி செய்ய போகிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அப்ப அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தராக இந்த பூமியில இருக்க போகிறார். அப்ப அவருடைய வருகையை குறித்தும் அவருடைய வெளிப்பாட்டை குறித்தும் தான் பல இடத்துல பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். என்ன அப்படின்னா, பரிசுத்த எருசலேமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், இனி விருத்த சேதனம் இல்லாதவர்கள் உன்னிடத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி போன மாதத்துல அந்த காரியத்தை குறித்து நாம் பேசினோம். அந்த எருசலேமில் வருகிறவர்கள் யார், அந்த விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் யார் அப்படின்னு எப்போ நம்ம சொன்னோம். அது இன்னும் நடைபெற போகிற தீர்க்க தரிசனம். வேதாகமத்தில் அப்படி நடைபெற போகிற தீர்க்க தரிசனம் என்பது நிறைய இருக்கிறது. இன்னும் நிறைய காரியங்கள் இனி நடைபெற போகிறது. எந்த காலம் என்று குறிப்பிடப்படவில்லை. அது இன்னும் 50 வருஷமா இருக்கலாம், 500 வருஷமா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் நடைபெற போகிற தீர்க்க தரிசனங்கள், எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் லிட்டரலாக நடைபெறுத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ மறைவாக ஒரு கவித்துவமாக சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் கூட ஆண்டவர் அப்படியே தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வேதாகமத்தினுடைய அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. பைபிள் தீர்க்க தரிசனங்கள், இப்போ உதாரணத்துக்கு வேதத்தில் சொல்லப்படுகிற அத்திமரம் துளிர்விடும் காலத்தில் வசந்த காலம் சமயமா இருக்கிறது. இன்னொரு சுவிசேஷம் சொல்ல, அத்தி மரங்களும் மற்ற மரங்களும் துளிர்விடும் காலத்தில் வசந்த காலம் சமயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்திமரம் என்பது யூதர்களைத்தான் குறிக்கும், யூத சந்ததிகளைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறத வேதத்துல தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அப்போ அத்திமரத்தை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, அத்திமரம் துளிர்விடும் காலத்தில், இஸ்ரேல் தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவர்களை பார்த்து நீங்கள் துளிர்விடும் காலத்தில் வசந்த காலம் சமயமா இருக்கிறது. அப்போ அவர்களை மட்டும் அல்ல, அவர்களை சுற்றி இருக்கிற பல நாடுகளும் துளிர்விடும் காலம். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் 1948 இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு உருவானது என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா 1945 1950 பாத்தீங்கன்னா உலகத்திலுடைய பல நாடுகள் அன்றைக்கு சுதந்திரம் பெற்றதுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்தியா உட்பட, இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றது. இந்தியா உட்பட பல நாடுகள் அன்றைக்கு சுதந்திரம் அடைந்தார்கள் என்பதை பார்க்க. வேதாகமத்திலே அத்திமரமும் மற்ற மரங்களும் துளிர்விடும் காலத்தில் வசந்த காலம் சமீபமாக இருக்கு என்று அறிந்து கொள்ளுங்கள். வசந்த காலம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. நாம் இன்னும் சொல்றோம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இப்போ 2000 வருஷமா அதை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். வேதம் அதுதான் சொல்லுது. ஏன்னா நாளைக்கு நாம் சொல்லுவதற்காக இங்க இல்லை. எப்ப வேணா இயேசு கிறிஸ்து வரலாம். ஏனால் பல அடையாளங்களை அவர் கொடுத்திருந்தார். பல அடையாளங்கள் படிப்படியாக நிறைவேறி வருகிறது. இனி வெளிப்படுத்த விசேஷத்துல நம்ம சொல்லப்பட்டது போல நவீன காலத்திலே நடைபெறக்கூடிய முத்திரை, இன்றைக்கு நம்ம கார்டு பார்க்குறோம், பல்வேறு விதமான கார்டுகளை வச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, இப்படி பல்வேறு விதமான கார்டுகளை நம்ம பார்க்குறோம். இந்த கார்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய காலத்திலே இவைகளெல்லாம் ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்பாக இவைகள் வாய்ப்பு இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த கார்டுகளுக்கான வாய்ப்பே கிடையாது. வேதாகம் தெளிவா சொல்லுது, வெளிப்படுத்த 13 அவர்கள் அந்த முத்திரையை பெறவில்லை என்றால் கொல்லவோ விற்கவோ முடியாது போய்விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். வாங்கவும் விற்கவும் முடியாம அந்த நம்பர் இல்லைன்னா வாங்க முடியாது, விற்க முடியாது. இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமில்லாத ஒன்று. எப்படி ஒரு நம்பர் இதெல்லாம் பார்த்து எத்தனையோ பேர் வேதாகமத்தை பரிகசித்திருக்கிறார்கள் நீங்க சொன்னது போல. ஏன்னா அந்த நம்பர் எப்படிப்பா அதெல்லாம் முடியும், உலகம் பூரா அந்த நம்பர் மாதிரி வர முடியுமா, நம்பரை வச்சா தான் வாங்க முடியும் விற்க முடியும் இருக்கு, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்காத கதைகளை நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொன்ன காலமெல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாட்கள் கடக்கும் போது இன்றைக்கு அவைகள் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒற்றை நம்பர்கள்ல எல்லாமே கொண்டு வரணும். ஒரு நம்பர் இருந்தா அந்த ஒரு நம்பருக்குள்ள நம்மளுடைய அனைத்து நம்பர்களும் அடங்கும். இல்ல டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து, பேன் கார்டுல இருந்து, நம்முடைய EB கார்டுல இருந்து, ரேஷன் கார்டுல இருந்து எல்லாமே ஒரு நம்பர்ல அடங்கணும் அப்படின்னு சொல்லி உலகம் மூவ் ஆகி கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய அரசாங்கமும் அதற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒற்றை எண்கள்ல போதும், முடிந்தா அதை மனிதனுடைய உடலிலே செலுத்தி விடலாம் அப்படிங்கிற காரியமும் நடைபெற்று கொண்டிருக்கு. சிப்பு மூலமாக எங்கேயாவது செலுத்தி விட்டால் மனிதன் அவன் நடந்து போனாலே, தன்னுடைய கையை நீட்டினாலே, அவனுடைய நெற்றியை காண்பித்தாலே போதும், அவனுடைய ஒட்டுமொத்தமான எண்களும் அதிலே அந்த சிப்புக்குள் அடங்கி இருக்கும். இது வேதாகமத்தினுடைய நிறைவேறுதல். வேதாகமம் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கடைசி நாளின் அடையாளமாக இதை சொல்லியிருக்கிறது. அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கான அடிப்படையான காரியமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது. அப்ப இன்னைக்கு பரிசுத்த வேதாகமம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன விஷயத்தை இன்றைக்கு அதை நடைமுறையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல ஆண்டவர் சொன்ன எத்தனையோ காரியங்களை நாம இன்னைக்கு கடைசி நாட்கள்ல ஆண்டவர் இந்த காரியங்களை கேட்கும்படியாக செய்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள். இன்னைக்கு அனுதினமும்
யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். புதிய புதிய அமைப்புகள், புதிய புதிய தீவிரவாத குழுக்கள், புதிய புதிய கொலைகாரர்கள், கொலைக்கார கும்பல்கள், புதிய புதிய அணு ஆயுதங்கள், ரசாயன குண்டுகள், இப்படி பல்வேறு விதமான காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு அது மட்டும் இல்ல, கொள்ளை நோய்கள் வரும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள்ல பார்க்காத வியாதிகளை நாம் இந்த சமீப காலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள். திடீர்னு என்ன கொள்ளை நோய், என்ன பேர் வைக்கிறாங்கன்னு கூட தெரியறது இல்ல. புது புது பேரெல்லாம் வைக்கிறாங்க. பன்னி பேர் வைக்கிறாங்க, எலி பேர் வைக்கிறாங்க, எதுல இருந்தோ விலங்குகள் பேர்கள் எல்லாம் வருது. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், கொள்ளை நோய்கள் உலகமே ஸ்தம்பிச்சிருது சில நாட்கள். பிறகுதான் அதற்கான கட்டுப்பாடு பண்ணி சில மருந்துகளை கண்டுபிடிச்சு சில இதை பண்றதை பாக்குறோம். ஆண்டவர் இதை அடையாளமாக சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்கள்ல கொள்ளை நோய்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அடுத்து பூமி அதிர்ச்சி. நீங்க சொன்னது போல பூமி அதிர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறோம். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சி என்னைக்காவது எங்கேயாவது பல 100 வருடங்களுக்கு ஒரு முறை பூமி அதிர்ச்சி ஏற்படுவது ஒரு பெரிய விஷயம். எங்கேயா பூமி அதிர்ச்சினா இந்தியாவில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிதான் அது போல இருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு அனுதினமும் பூமியுடைய அதிர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம். வேதம் சொல்லுகிறது பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். ஆனால் இதெல்லாம் முடிவு அல்ல, இதுதான் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுதான் உங்களுடைய துக்க நாட்களுக்கான ஆரம்பம், பிரச்சனை காலத்துக்கான ஆரம்பம், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி திரும்புவதற்கான காலம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் விட்டு விடுவோம் என்றால் மறுமையில எங்கே கொண்டு போய் நாம் கழிக்க போகிறோம்? நம்முடைய மறுமை வாழ்க்கை நமக்கு எங்க போகும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சமாதானத்தை கூறினார். அவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் இயேசு சொன்னார், நீங்கள் மறுமை நாளிலே உங்களை நான் யாரோ எவ்விடத்தாரோ அறியேன் என்று சொல்லிடுவேன். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களை எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க என்னை விட்டு அகன்று போங்கன்னு நான் சொல்லுவேன். அப்ப இன்னைக்கு எப்படி நம்ம தப்பிக்கொள்ள போகிறோம்? வரப்போகிற இப்படிப்பட்ட அழிவிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கொள்ள போகிறோம்? நம்முடைய ஆத்துமா எப்படி தப்பிக்கொள்ள போகிறது? நம் நித்தியமாக பிசாசோடு கூட நரகத்துல கழிக்கிறோமா அல்லது கடவுளோடு கூட பரலோகத்துல கழிக்க போகிறோமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு சாதாரணமாக மனிதன் இந்த உலகத்துல வாழ்கிற 50-60 வருடங்களுக்காகவே தாயின் கருவறையிலேயே பாத்தீங்கன்னா அவனுக்கு கை வருகிறது, கால் வருகிறது, மூக்கு வருகிறது, கண் எல்லாமே இருக்கிறது. அதுக்கு வயிற்றுல எந்த வேலையும் கிடையாது. வயிற்றுக்குள்ளே ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே அதுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. கால் நடக்க வேண்டியதில்லை, கையில் அது எதுவும் எடுத்து சாப்பிட வேண்டியது எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்திலே அவன் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒரு 50 வருடமோ 60 வருடமோ 100 வருடமோ வாழ்கிற அந்த வாழ்க்கைக்காக அவன் தாயின் கருவிலேயே அவன் ஆயத்தப்படுத்தப்படுகிறான். இன்றைக்கு நம்ம இந்த வாழ்கிற இந்த 50 வருட வாழ்க்கை, 60 வருட வாழ்க்கையில, 80 வருட வாழ்க்கையில கடவுள் அவரோடு கூட மறுமையில நித்தியமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப இந்த வாழ்க்கையில நீ உண்மையா வாழ்ந்து உண்மையாக இருப்பாய் என்று சொன்னால் இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் உலகத்திலேயே, அப்ப மறுமையில அதை விட அதிகமான உண்மைதான் கற்றுக் கொடுக்கப்படுமே அல்லாமல் இந்த உலகத்திலேயே சீர்கேடு எது என்று சொல்லப்படுகிறதோ, இந்த உலகத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்படாதது எது என்று சொல்லப்படுகிறதோ அதை நான் பரலோகத்திலே கொடுப்பேன் என்று சொல்ல முடியாது. அது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்ப இந்த உலகத்திலேயே மேன்மையானது என்று சொல்லப்படுகிற காரியம் தான் அதை விட மேன்மையாக பரலோகத்தில் இருக்கும். இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ற வாழ்க்கை தான் உனக்கு உன்னதமானது என்று சொன்னால் பரலோகத்திலே அதை விட ஒரு பெரிய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கும் பரலோகம். இந்த உலகத்திலேயே பெண்களை பார்க்காமல் வாழ்வதுதான், ஒருவேளை பெண்களை பார்த்து அவங்களை இச்சையோடு பார்க்காம வாழ்றதுதான் உனக்கு பரிசுத்தம்னு சொல்லப்படுமானால் பரலோகத்திலே போகும்போது அதை விட பரிசுத்தமாகத்தான் இருக்க முடியும். அங்க போய் நீ நிறைய பெண்களை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு கடவுள் சொல்ல மாட்டேன். நீ இங்க மது அருந்துவது தவறு, இங்க மது அருந்தாதே, உன்னுடைய புத்தியை அது பேதலிக்க பண்ணிவிடும், நீ உன்னுடைய புத்தியினால் பேதலித்து தவறான காரியங்களை செய்து விடுவாய் என்று சொல்லுவார் என்றால் பரலோகம் போகும்போது அதை காட்டிலும் அதிகமான பரிசுத்தமாகத்தான் இருக்குமே ஒழிய அங்கே தேவன் அவை நம்மை விட்டு அங்க உனக்கு மது ஆறு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவராக இருக்க மாட்டான். அப்ப மறுமை வெற்றி என்பது இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. பார்த்திருக்க நம்ம சொல்றோம் தேவன் வருகிறார், அதான் வசனம் சொல்லுது. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் வனாந்திரத்திலிருந்தும் வருகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார், ஜீசஸ் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்றான். சீக்கிரம் வரப்போகிறார், என்னைக்கு வேணா வரலாம். ஒருவேளை அவர் வருவதற்கு முன்பாக நம்முடைய மரணம் கூட முந்திக் கொள்ளலாம். அப்ப நம்ம நித்தியத்தை எங்க கழிக்க போறோம்? அதான் ரொம்ப முக்கியமா. நம்முடைய நித்தியம் எங்கே கழிய போகிறது? நித்தியமாக கடவுளோடு கூட சந்தோஷமான பரிசுத்தமான வாழ்க்கையிலா, அல்லது கடவுள்கிட்ட போகணும்னு நினைச்சுக்கிட்டு நாம செய்து தவறான வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தியாக பலியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்காம, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம
அவர் தேவனுடைய வார்த்தை என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அவருக்கான சரியான கனத்தை கொடுக்காம அவரை சாதாரண தீர்க்கதரிசியாக நினைத்து நரகம் செல்வது நமக்கு தேவையா? நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அது நம்ம கையில் தான் இருக்கண்ணே. கண்டிப்பாக நல்ல விளக்கண்ணே. ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல உண்மையாக கர்த்தருடைய வார்த்தை வந்து இன்னைக்கு நிறைய பேர் அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைம் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான பதில்னு கூட சொல்லலாம்.